என் அஞ்சனா அந்த உலகத்தில் எங்கேயோ இருக்கா, ஆனால் எங்கே இருக்கான்னு தெரியாது. என் அஞ்சனா எனக்கு வேணும், நான் கூட வாழணும். இதெல்லாம் நடக்கணும்னா நீ போய் சரண்டர் ஆகணும், இல்லைனா நானே உன்னை காட்டி கொடுத்துருவேன். நான் இங்கே இருக்க, வாங்கடா. साले ऊपर ही है, ऊपर आओ, आ जाओ. சின்ன வயசில் பார்த்த ரமணா இல்லடாண்ணா, இப்போ நான் வேறு மாதிரியான மனுஷன். பாம்பேயில் என் பொசிஷனே தெரியுமா? ஹார்பர் ஃபுல்லாக என் கண்ட்ரோல். ரியல் எஸ்டேட்டில் கிங், 17 பிஸ்னஸ், 10 இல்லீகல், 7 லீகல். ரமணா நான் பயம். இதெல்லாம் விட்டுட்டு எவ்வளோ ஒரு பொண்ணுக்காக ஜெயிலுக்கு வந்து களிசோறு சாப்பிட சொல்கிறியா? ஒழுங்காக ஊருக்கு போய் சேரு, இல்லை செத்துருவேன். இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன்? நீலாம் 5 ஸ்டார் ஹோட்டலில் பெரிய ஓனராக இருக்க வேண்டியவன். நீ என்ன பிரெயின் வாஷ் பண்ணுறேன்னு பச்சையாக தெரியுது. என்ன மேட்ருன்னு சொல்லு. சரி, ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வரேன். இந்த கேங்லேருந்து தப்பிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா இருக்குது. டேய், என்கிட்ட 150 ஐடியா இருந்துச்சு, ஒன்று கூட ஒர்க் அவுட் ஆகல. அவனுக்கிட்ட மாட்டி சம்பளம் மைனஸ் ஆனதான் மிச்சம். ஒரு ஐடியா வச்சுன்னு ரொம்ப பீத்திக்காது. டேய், லூஸ் தனமாக பேசாத. ரமணா ஜெயிலுக்கு போனால் நீ என்ன பண்ணுவ? ஒரு அழகு அரிசி கம்மியாக போடுவேன். ரமணா ஜெயிலுக்கு போனால் இந்த கேங்கே பிரிஞ்சிடும், அப்புறம் நீ ஃப்ரீ பேர்ட். அதுக்கு நான் என்ன பண்ணோம்? ரமணாவோட செல்ஃபோன் அரை மணி நேரத்துக்கு வேணும். டேய், அதுனா வாடகை சைக்கிளா? போய் அரை மணி நேரம் கேட்டு எடுத்துன்னு வரதுக்கு அவனுக்கு தெரிஞ்ச கண்ணந்தொண்டமாக வெட்டி காக்காக்கு போட்டுருவானுங்க. இந்தா ₹1 பிசிஓவில் போய் அழகாக ஃபோன் பண்ணிக்கோ. அவனுக்கு ஃபோனில் எடுத்துகிட்டு வர முடியாது. ஏய், ரத்தம் சிந்தாம சுதந்திரம் கிடைக்காதரா? ஏண்டா நீ வாழ் கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் ஏன்டா ரத்தம் சிந்தனா? உனக்கு சேர்த்து தானே பேசுகிறேன். நீ காரில் போவேனா? அம்பானி மாதிரி பெரிய ஆளா வேணா? மும்பையே திரும்பி பார்க்க வேணா? ஏன் இந்த இந்தியாவே உன் பேரை சொல்லி கொடி கட்டி பார்க்க வேணா? பார்க்கணும். எடுக்கிறேன், செல்ஃபோன் எடுக்கிறேன். ஆனால் ஒன்றுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாற்றி விட்றீங்க. பேச நேரம் இல்லை, போ போ, குயிக் குயிக். எஸ், அனிமல் செதியும் காணும். துப்பாக்கியை தோசைக்காரண்டி மாதிரி டேபிளில் வச்சுட்டு போயிருக்கானுங்க. अबे छोड़ मत उसको, पकड़ के मार मार मार, काट दे उस साले को, काट दे. என்னடா சத்தம்? பாருங்க, நம்மள்ட்ட வேலை செஞ்சா இன்னைக்கு நம்மளுக்கே துரோகம் பண்ணிருக்கான். வெட்டணும் அவனை. டேய், இங்கே என்ன பண்ணுற? அண்ணே, சாமான் கழுவுறதுக்காக கழுவி காய வச்சு முடியல. ஏன்டா அடிச்ச? ஒரு செல்போன் எடுத்துட்டு வர முடியல? டேய், அந்த முடியல இல்லடா, மூச்சு வாங்குது, ஓடி வர முடியல. என்ன இந்த செல்போனு? சாரி 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 கண்டுபிடிச்சேன், செவுள் மேலே வைக்கணும். போ. என்ன ஃபிகர் நம்பர் தர்றியா? அவனுக்கு தான் பொம்பளை பழக்கமே இல்லையா? ஆடிட்டர் முரளிதரன் நம்பர். அந்த நோஞ்சா நம்பர் எதுக்கு? ஹலோ, என் நம்பர் அக்கௌண்ட்ஸ் ஆஸ் ஆன் டேட் டோட்டலாக கணக்கில் காட்டாத பேங்க் அக்கௌண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு பென்ட்ரைவில் போட்டு என் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. சார், நீங்கள் சொல்கிறது ரொம்ப சீரியஸான விஷயம். இந்த விஷயம் மேலிடத்துக்கு தெரிஞ்சுன்னா நம்ம அக்கௌண்ட்டில் ₹100 கூட தேராது.
உங்கள் அசிஸ்டண்ட் மணி அனுப்புனீங்கன்னா நான் மணியை ஆந்திரா வரைக்கும் ஒரு வேலையை அமைச்சிருக்கேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆஃபீஸ் வந்துடுங்க. சரி சார், ஓகே. ஏய் மிமிகிரிலாம் பண்ணி அசத்துறியாப்பா? அது ஒன்றும் இல்லைப்பா, மூக்கு உறிஞ்ச மாதிரி பேசினா ரமணா வயசு வந்துடும். அப்போ மூக்க சொரிஞ்சா மாதிரி பேசினா தமிழ வாய்ஸ் வருமா? டேய் நீ சும்மா கதை அடிக்காத, எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்க. ஆனாலும் உன் பிளான்ல ஒரு குற்றம் இருக்கு. என்ன? இப்போ அந்த மணி அனிமல் மும்பையில் இருக்கான். அந்த நோஞ்சான டவுட் வந்து மணிக்கு ஃபோன் அடிச்சா நீ மாட்டிப்பல்ல? ஆமாம்ல. வெயிட் பண்ணு, இப்போ நான் மூக்கு உறிஞ்சா மாதிரி பேசி சமாளிக்கிறேன். டேய் செல்ஃபோன் மறந்துட்டு வந்துட்டேன், வண்டி திருப்பு. ரமணா ரமணா சொல்கிறோம்ண்ணா. டேய் நீ உடனே கிளம்பி ஆந்திராவில் இருக்கிற குந்தக்கல்லுக்கு போ. அங்கே பெருசாக நாமம் போட்டுக்கிட்டு கருப்பு பெட்டி வச்சுட்டு ஒரு டிடிஆர் இருப்பார். அவர்கிட்ட போய் வெள்ளிக்கிழமை மழை வரும்னு சொல்லு. அப்படி சொன்னா வியாழக்கிழமையே மொட்டை மாடியில் காய வச்சு துணியெல்லாம் எடுத்து உள்ளே வச்சிருவாரு. அறிவு கட்டவனே, இது கோடு வேர்டு. இதை சொல்லிட்டு அந்த பெட்டியில் இருக்கிற டைமண்டெல்லாம் வாங்கிட்டு உடனே கிளம்பி வா. சரி. போடா போ, குந்தகல்ல குனிய வச்சு குத்துவாங்க. சக்சஸ். என்ன ரமணா ரூமில் போய் திரும்ப வச்சிரு. டேய் இன்னதே ரமணா ரூமில் வச்சிரா, அது தண்டவாளத்தில் போய் என் தலையை வைக்க சொல்லி சந்தோஷமாக வச்சிடறேன். ஆனால் ரமணா பொண்டாட்டி அடிக்கடி அவர் ரூமுக்கு போயிட்டு வரதுக்கு என்னால் வைக்க முடியாது. இல்லாட்டி நீ தான்ப்பா மாட்டுவ. நான் ஏன் மாட்டேன்? ஏன்னா அதில் உன் ரேகை இருக்கு. ஃபோன் எடுக்க போகும்போதே க்ளவுஸ் போட்டு போயிருக்கணும்ல. டேய் நானா ரமணாக்கு பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன், க்ளவுஸ்லாம் போட்டு போகிறதுக்கு? உண்மையை சொல்லு, நீ ரமணாவை மாட்டி விட பிளான் பண்ணுறியா இல்லை என்ன மாட்டி விட பிளான் பண்ணுறியா? ரமணா வரதுக்கு டைம் ஆயிடுச்சு, இல்லைன்னா உனக்கு பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க. போ போ போ. அடே செல்போன் நீ மறந்து வச்சுட்டு போய் நான் இந்த பிட் பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வெளியில போய் நம்ம தெரியாம ஏய் दरवाजा बंद करो. हाँ हाँ ठीक है, आप जल्दी आइए. ஹலோ சொல்லுங்க. மணி எங்கே இருக்க? ரமணா அர்ஜென்ட் ஆந்திரா போக சொன்னாரு, போயிட்டு இருக்கேன். என்னென்ன விஷயம்? ஒன்றும் இல்லை வச்சிடுறேன். We are from Income Tax Department, Vigilance. Give me your pen drive. என்கிட்ட இல்லை, मेरे पास कुछ नहीं है. हमारे पास पक्की खबर है. Please cooperate with us. Pen drive दीजिए आप. Pen drive दीजिए. हाँ. आप इंक्वायरी के बाद ही जा सकते हैं. नहीं ये No, police not allowed. Please come with us. चलिए हमारे साथ. என்கிட்ட சொல்லு. டேய் இது சீக்ரெட் மேட்டரா? எது? அந்த வெள்ளிக்கிழமை மழை வருமே அந்த மேட்டர் தானே? டேய் இது உனக்கு தெரிஞ்சிச்சா? ஆமாம்மா, அண்ணன் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. சரி பெட்டி வாங்கிட்டியா? அந்த டிடி பெட்டி கொடுக்க மாட்டேனாடா, போட்டுட்டுமா? டேய் அறிவு கட்ட அனிமல், ஆந்திரால போய் தமிழ்ல கேட்டா எப்படா தருவான்? இல்லடா தெலுங்குல தானே பேசுனேன். சுக்கிரவாரம் வருஷம் ஒஸ்திந்தி. அப்படி கேட்க கூடாது, இப்ப நான் சொல்றேன் பார், அந்த மாதிரி கேளு. என்ன சொன்னோம்? சொல்றா. శుక్రవారం నువ్వు భార్య ఎవరితో పారిపోయింది இப்படி சொல்லு. இப்போ கொடுப்பான் பார். இதான் மேட்ரா? நீ அப்படியே போன்ல வெயிட் பண்ணு, எப்படி பெட்டி கொடுக்க போறான் பார். శుక్రవారం నువ్వు భార్య ఎవరితో పారిపోయింది. என்னடா சொன்ன? வர்ற வெள்ளிக்கிழமை என் பொண்டாட்டி எவனோ தள்ளிட்டு போறானா? நல்லா தமிழ் பேசுற அப்புறம் தெலுங்கு பேச வச்சேன். उसको फोन बंद करे. फोन ले लो. थैंक यू. अरे रमना का भाई इधर क्या कर रहा है? तेरे भाई कुछ देने के लिए बोले क्या? यस.
அண்ணன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவனுக்கு துரோகம் பண்றியா? ஆடிட்டர் மாட்ட வச்சு ஐடி ரேட் பண்ண வச்சிருக்க. நம்பிக்கை துரோகம் பண்றியா? ரமணா உன் மேல கோவமா இருக்கான். அவன்கிட்ட பேசு. रमणा भाई मुंबई में रिक्रिएशन क्लब के नाम पे 16 क्लब्स हैं। वहाँ क्या करते हो आप? हाई लेवल गैम्बलिंग, इन सब का लाइसेंस मैंने ही दिलाया ना। हार्बर वीकली टॉयज, गांजा, हेरोइन, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சேருது. இதெல்லாம் சேஃபா உன் கோடனுக்கு வந்து சேருது. என் சப்போர்ட்ல தானே. நான் மட்டும் தான் உன்கிட்ட பணம் வாங்குறேனா? 32 SI, 8 AC, 3 DC எல்லாரும் தான் பணம் வாங்குறாங்க. அதுல யாராவது ஒருத்தர் உங்களை காட்டி கொடுத்துருக்கலாம்ல. ரமணா பாய் நான் பண்ணல. என்ன நம்புங்க ரமணா பாய்.